ஜென்ரலாக என்ன பார்த்தீங்கன்னா பிளேனில் வந்து 2 இன்ஜின்ஸ் எப்போவுமே டர்போ ஃபேன்ஸ் இன்ஜின்ஸ்லாம் இருக்கும். இந்த ஜேஜூ ஏர் அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் த பிரைவேட் ஏர்லைன்ஸ் ஆஃப் சவுத் கொரியா. இதில் இன்னும் ஆச்சரியமான விஷயம் சிஎஃப்எம் இன்ஜின்ஸ் 737 ஏர்க்ராஃப்ட் அது வந்து கிட்டத்தட்ட 15 year old போயிங் 737-800. ஆனால் அது ஜஸ்ட் அபவுட் கொஞ்சம் இறங்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து பேர்ட் ஸ்ட்ரைக் ஆச்சு. That is visible in this thing. First officer நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டு, கேப்டனும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஏர்போர்ட் கிட்ட வந்திருக்கும், ஏன்னா கிராவிடேஷனல் புல் ஜாஸ்தி. ஸோ வித் லாட் ஆஃப் கிராவிடேஷனல் புல் ஃப்ளாப்ஸ் டவுன் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா ஃப்ளாப்ஸ் டவுன் பண்ணலைனாலும் வந்து நல்லா அது இட் ஹஸ் ஹிட் அரவுண்ட் அண்ட் இட் ஹஸ் கான் அண்ட் ஹிட் த வால். அப்புறம் தான் அது பெஸ்ட் அவுட் ஃப்ளேம்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அது வரைக்குமே தரையில் தேஞ்சிட்டு இருக்க போதில் யூ டிடன்ட் see any fire. ஏன்னா ஃபியூல் ஃபுல்லாக இருந்ததுன்னா they cannot even do the belly landing. ஏன்னா அதுவே அந்த ஸ்கிட்லேயே பர்ஸ்டட் ஆகிருக்கும். ஆனால் பெல்லிலையும் ஃபியூல்ஸ் இருக்குது, விங்ஸ்லேயும் ஃபியூல் இருக்குது, அவுட்டர் சேம்பர் பெல்லி சேம்பர் 3 இருக்கும் ஏர்க்ராஃப்டில். ஸோ பெல்லிலையும் அது இருக்கும், பவர் ஷட் ஆஃப் எல்லாமே இருக்கும். ஒருவேளை அண்டர் கேரேஜ் ஆன் அந்த டவுன் பண்ணுற அளவுக்கும் வந்து ஒரு பவர் இல்லாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது ஓய்வு பெற்ற விமானப்படை அதிகாரி விஜயகுமார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இந்த சவுத் கொரியா விமானம் வந்து விபத்துக்குள்ளாச்சு. கிட்டத்தட்ட பல பேர் அதில் வந்து இறந்துட்டாங்க. 179 பேர். அதில் இப்போ வரைக்கும் என்னன்னா அது எப்படி நடந்துச்சு, எதனால நடந்துச்சுன்னே இப்போ வரைக்கும் சரியா தெரிய வரல. உங்க பார்வையில் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அது எதனால அப்படி நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? ஜென்ரலாக என்ன பார்த்தீங்கன்னா பிளேனில் வந்து 2 இன்ஜின்ஸ் எப்போவுமே டர்போ ஃபேன்ஸ் இன்ஜின்ஸ்லாம் இருக்கும். இந்த ஜேஜூ ஏர் அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் த பிரைவேட் ஏர்லைன்ஸ் ஆஃப் சவுத் கொரியா. இப்போ நம்ம இந்தியாவில் இண்டிகோ ஏர்லைன்ஸ், ஸ்பைஸ் ஜெட் மாதிரி சவுத் கொரியாவோட ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஏர்லைன்ஸ் ஜேஜூ ஏர். அந்த ஃப்ளைட் வந்து பேங்காக்லேருந்து இட் வாஸ் கம்மிங் டு சியோல் மியோன். ஸோ இதில் என்ன ஆஸ்பெக்ட்னா பேங்காக்லேருந்து டேக் ஆஃப் ப்ராப்பராக எடுத்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் தேவ் ரீச் சியோல், அதாவது அவங்களோட டெஸ்டினேஷன் மியோன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கிட்ட வரைக்கும் வந்துட்டாங்க. ஆனால் அது ஜஸ்ட் அபவுட் கொஞ்சம் இறங்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து பேர்ட் ஸ்ட்ரைக் ஆச்சு. தட் இஸ் விசிபிள் இன் திஸ் திங். ஸோ பேர்ட் ஸ்ட்ரைக்கும் என்ன சொல்கிறது, அண்டர் கேரேஜ், அதாவது வீல் ஓப்பன் ஆகாது வந்து சாதாரண விஷயம் தான். நிறைய ஏர்கிராஃப்ட்ஸ் நடந்திருக்கு, நிறைய ஏர்கிராஃப்ட் சேவ் ஆயிருக்கு. ஒரு ரீசெண்டாக ஹூஸ்டனில் கூட நடந்த பேர்ட் ஸ்ட்ரைக்கில் இந்த ஹூஸ்டன் ரிவரில் போய் இறங்கியிருக்கு ஜெட் ப்ளூ ஏர்கிராஃப்ட்டு. அதெல்லாம் நடக்கிறது இது. பட் இது என்ன அன்யூஷுவல்னா, இது வந்து பேர்ட் ஸ்ட்ரைக் ஆகி அவ்வளோ எமர்ஜென்சி மேடேன்னு சொல்லியிருக்காங்க, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு மேடே சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த எமர்ஜென்சியில் லேண்ட் ஆகி பெல்லி லேண்டிங் பண்ணி அது ஏர்போர்ட்லேருந்து ஸ்கிட் ஆகி அது டார்மேக், அது டாக்ஸி ட்ராக்லேருந்து ஸ்கிட் ஆகி கான்கிரீட் வாலில் அடித்து பர்ஸ்ட் ஃப்ளேம் அவுட் ஆகிடுது. அண்ட் இட் ஆல்மோஸ்ட் 179 பீப்புள் இறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 85 லேடிஸ், 84 ஜென்ஸ், ஒரு 10 பேர் இன்னும் யார் அப்படின்றது தெரியல. ஸோ ஆல்மோஸ்ட் 179 பீப்புள் ஹேவ் டைட், இன்க்ளூடிங் த பைலட் அண்ட் த க்ரூ. இதில் இன்னும் ஆச்சரியமான விஷயம் சிஎஃப்எம் இன்ஜின்ஸ் 737 ஏர்க்ராஃப்ட் அது வந்து கிட்டத்தட்ட 15 year old போயிங் 737-800. இட்ஸ் பீன் இன் த சர்வீஸ் வித்தவுட் எனி மேஜர் இஷ்யூஸ் இன் தட் ஏர்க்ராஃப்ட். அண்ட் சிஎஃப்எம் இன்ஜின்ஸ் அதில் சிஎஃப்எம் 56ன்னு சொல்லுவாங்க. அது வந்து அமெரிக்கன் இன்ஜின்ஸ், நல்ல இன்ஜின்ஸாக இருக்குது. அண்ட் பைலட் வந்து கிட்டத்தட்ட 2019 கிட்டத்தட்ட 6500 hours இந்த ஏர்க்ராஃப்ட் டைப் ரேட்டிங் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏர்க்ராஃப்டில் அவர் வந்து 6500 hours லாகின் பண்ணியிருக்காரு. ஸோ இஸ் அ வெரி ஹை ரேட்டட் கேப்டன். ஃபர்ஸ்ட் ஆஃபீஸருமே வந்து கிட்டத்தட்ட 2023 ஃப்ளை பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இஸ் லாக்டவுன் அரௌண்ட் 1600 hours ஆஃப் ஃப்ளைங் ஹவர்ஸ் லாகின் பண்ணியிருக்காரு அதில். ஸோ ஹீஸ் டைப் ரேட்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸரும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டு, கேப்டனும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டு. அது என்ன இதுவாயிருக்கு, வாட் ஹேஸ் கான் ராங் இன்சைட் அப்படின்றது வந்து பிளாக் பாக்ஸ் எடுத்து ஒன்ஸ் வி இன்வெஸ்டிகேட் த இஷ்யூ அப்போ நம்மளுக்கு இன்னும் மேற்கொண்டு தெரிய வரும். ப்ரைமா ஃபேசி வந்து ஆல் தட் வி சி இஸ் அது வந்து டார்மேக்கில் பெல்லி லேண்டிங் ஆகி ஸ்கிட் ஆகி வாலில் அடித்து இட் ஹஸ் பர்ஸ்ட் அவுட்ன்றது தான் இப்போதைக்கு தெரிய வந்திருக்கு. பாசிபிலிட்டிஸ் என்னென்னா, ஒருவேளை தே டிடன்ட் ஹாவ் டைம், ஏன்னா ஆல்மோஸ்ட் லைக் தே ஆர் க்ளோஸ் டு லேண்டிங். மியோன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் மேடின்னு சொல்லி இறங்கியிருக்கும் போது அது வாட் ஐ சஜஸ்ட், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், என்னோட நாலேஜ் வரைக்கும் ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு புட் அக்ராஸ் வாட் ஐ குட்
ப்ரிசியூம். என்னன்னா அது வந்து ஏர்போர்ட் கிட்ட வந்திருக்கும், ஏன்னா கிராவிடேஷன் புல் ஜாஸ்தி. ஸோ வித் லாட் ஆஃப் கிராவிடேஷன் புல் ஃப்ளாப்ஸ் டவுன் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா ஃப்ளாப்ஸ் டவுன் பண்ணலைனாலும் வந்து நல்லா, ஆனால் ஃப்ளாப்ஸ் டவுன் பண்ணலைனாலும் கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல் லேண்டிங் இருந்திருக்கும். இது வந்து பெல்லி லேண்டிங்கில் தேய்ச்சிட்டு போயிருக்கு அது வந்து. அண்ட் மோரோவர் அங்கே வந்து ஸ்கிட்டி சர்ஃபேஸ், அந்த ஸ்னோ அண்ட் மழைன்றதுனால ஒரு ஸ்கிட் ஆகிருக்கலாம் அந்த இதில், ஏன்னா பனிக்காலம்ன்றதுனால அது இட் ஹஸ் ஸ்கிட் அரவுண்ட் அண்ட் இட் ஹஸ் கான் அண்ட் ஹிட் த வால். அப்புறம் தான் அது பேஸ்ட் அவுட் ஃப்ளேம்ஸ் ஆயிருக்கு. ஏன்னா அது வரைக்குமே தரையில் தேஞ்சிட்டு இருக்க போதில் யூ டிடன்ட் see any ஃபயர். அவ்வளோவா ஃபயர் எதுவும் இதுவாகல, அந்த விஷுவல்ஸில் பார்த்த வரைக்கும் ஃபயர் ஆகலை. பட் தேய்ச்சி போய் அந்த இதில் வால் அடிச்சு அப்புறம் பர்ஸ்ட் அவுட் ஆயிருக்கு. அதுதான் வந்து இப்போதைக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் அது நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட் சேஃப்டி அத்தாரிட்டி வந்து NTSA இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணி கனடாவில் போய் அது ஓப்பன் பண்ணி பிளாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி என்ன ஆச்சுன்றது கண்டுபிடிச்ச அப்புறம் தான் வில் கெட் டு நோ வாட் எக்ஸாக்ட்லி ஹஸ் ஹேப்பன், வாட் இஸ் டிரான்ஸ்பயர்ட் பிட்வீன் லாஸ்ட் 30 minutes ஆஃப் த கம்யூனிகேஷன் எப்போவுமே அந்த பிளாக் பாக்ஸில் இருக்கும். ஸோ வாட் இஸ் டிரான்ஸ்பயர்ட் பிட்வீன் த ATC அண்ட் த பைலட்ஸ் அண்ட் வாட் இஸ் ஹேப்பன் இன்சைட் கமோஷன்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் ஆகும் அது. ஸோ அது மேற்கொண்டு அதில் தான் தெரிய வரும் நம்மளுக்கு. இன்னொரு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபியூல் வந்து ஃபுல்லாக இருக்கனால ஃபுல் வெயிட்டில் இருக்குதும் அப்படின்னு கூட ஒரு குற்றம். இல்லை, ஃபியூவல் ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா பேங்காக்லேருந்து டேக் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ பேங்காக்ல ஃபுல் ஃபியூல் இருக்கும்போது அங்கே உங்களுக்கு பேர்ட் ஹிட் ஆகி வந்திருந்தா தான் தே ஹேவ் டு ஷெட் ஃபியூல் டம்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏன்னா ஃபுல் லோடில் வந்து இறங்க முடியாது. டேக் ஆஃப் வெயிட்டு லேண்டிங் வெயிட்டுன்னு 2 இருக்குது. ஸோ அந்த டேக் ஆஃப் வெயிட்டில் தே மஸ்ட் ஹவ் டேக்கன் ஆஃப் அண்ட் லேண்டிங் வெயிட்டுக்கு வந்து ஃபுல் ஃபியூலோட வந்து இறங்க முடியாது. ஸோ தே ஹவ் கவர்ட் த டிஸ்டன்ஸ். இப்போது எப்போவுமே ஃபியூல் வந்து இங்கேருந்து ஒரு டெஸ்டினேஷன் போகிறது, அங்கேருந்து இன்னொரு ஒரு ப்ளஸ் ஒரு 30% ப்ளஸ் தே வில் டேக் வாட் எவர் எக்ஸ்ட்ரா ஃபியூல், அதாவது நியரஸ்ட் ஏர்போர்ட், அங்கேருந்து நியரஸ்ட் ஏர்போர்ட் ஒரு 1/2 hour 40 minutes ஃப்ளைட்னா அந்த இதுக்கு வந்து என்ன தேவைப்படுமோ ஃபியூல் தேவைன்னா அந்த மாதிரி எடுத்துப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஸோ இதில் வந்து தே ஹவ் ஆல்மோஸ்ட் கவர்ட் த டிஸ்டன்ஸ். இங்கேருந்து தே ஹவ் ஆல்மோஸ்ட் கம் டு மியோன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அங்கே தானே ஆகிருக்கு. ஸோ தே ஹவ் கவர்ட் த டிஸ்டன்ஸ். அந்த வேண்டிய ஃபியூல் எடுத்திருக்காங்க, அந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபியூல் கேனாட் பி எ ஃபேக்டர் ஃபார் திஸ். பட் எஸ், ஃபியூல் இல்லாமல் இருக்காது, ஃபியூல் இருக்கும். ஏன்னா ஃபியூல் ஃபுல்லாக இருந்ததுன்னா தே கேனாட் ஈவன் டூ த பெல்லி லேண்டிங். ஏன்னா அதுவே அந்த ஸ்கிட்லேயே பர்ஸ்ட் அவுட் ஆயிருக்கும். ஏன்னா பெல்லிலேயும் ஃபியூல்ஸ் இருக்குது, விங்ஸ்லேயும் ஃபியூல் இருக்குது, அவுட்டர் சேம்பர், இன்னர் சேம்பர், பெல்லி சேம்பர் 3 இருக்கும் ஏர்க்ராஃப்டில். ஸோ பெல்லிலையும் அது இருக்கும். ஸோ வாய்ப்புகள் கம்மி. ஃபியூல் அதிகமாக இருந்து வெடிக்கிறதுன்றது வாய்ப்புகள் கம்மி. வேறு ஏதாவது வாட் வி நீட் டு ஃபைண்ட் அவுட் வாட் எக்ஸாக்ட்லி இந்த இன்வெஸ்டிகேஷன் அத்தாரிட்டியில் கண்டுபிடிப்பாங்க. இல்லை அதை தாண்டி அந்த பேர்டு வந்து அதில் இன்ஜினில் மாட்டி தான் முழுக்க காரணம்னு சொல்லலாமா, இல்லை வேறு எதுவும் அதில் எதுவும் மிஸ்டேக் நீங்கள் பார்க்குறீங்களா? ஏன்னா அது ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று வந்துச்சு, அந்த பறவை வந்து இது பண்ணுற மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் கூட வந்துச்சு. ஆமாம். பட் அதை தாண்டி அது அப்படி பறவை இன்ஜினில் மோதினாலே இவ்வளோ பெரிய பாதிப்புலாம் வருங்கிறது. அதாவது எப்படின்னா பேர்ட் ஸ்ட்ரைக்குன்றது வந்து ஜென்ரல் தான் சார், நிறைய பேர்ட் ஸ்ட்ரைக்ஸ் ஆகும். இப்போ ஏர்கிராஃப்ட்ல ஒரு இன்ஜின்ல பேர்ட் ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா கூட ஸ்டில் தி ஏர்கிராஃப்ட் கேன் ஃப்ளை. அதான் சொல்ல வரேன், ஒரு இன்ஜின்ல அப்படி இருக்கும்போது இன்னொரு இன்ஜின்ல கன்வெர்ட் ஆகி ஓட தான் செய்யும். அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பட் இது எப்படி 2 இன்ஜின்லயும் பேர்ட் ஸ்ட்ரைக் ஆயிருக்கா, 2 இன்ஜின்லயும் பேர்ட் ஸ்ட்ரைக் ஆனாலுமே ரேம்னு ஒன்று இருக்கு. ரேம் அந்த டர்பைன் கீழே ஒரு டர்பைன் மாதிரி இருக்கும், அது ஹைட்ராலிக்ஸ் ஒர்க் அவுட் இருக்கும். அதோட அது வந்து ஆன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு வேண்டிய பவர் சப்ளைஸ்லாம் கொடுக்கும். இன்ஜினில் ஃபுல் பவர் போச்சுன்னா கூட அதுக்கு ஏபி ஆக்சிலரி பவர் யூனிட் இருக்குது, அது மூலமாக சப்ளை வந்துட்டு இருக்கும் இன்ஜின்ஸ்க்கு. பேசிக் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இதுவாகும், லைட்டிங் அந்த இதெல்லாம் பேசிக். பட் அண்டர் கேரேஜ் ஓப்பன் ஆகாத காரணம் மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருவேளை அந்த இன்ஜினில் போயிட்டு ஃபுல் இன்ஜின் பவர் ஃபுல் ஷட் டவுன் ஆன அப்புறமும் இந்த மாதிரி பவர் டோட்டல் ஷட் டவுன் ஆன அப்புறம் ஆக்சிலரி பவர் யூனிட்டும் ஒர்க் ஆகாமல் இருந்துச்சுன்னா அந்த ரேட்னு ஒன்று இருக்கும் பின்னாடி, ஒரு இது மாதிரி ஒரு டர்போ ப்ராப் மாதிரி ஒன்று வெளில வரும். அது சுற்றி தட் கேன் ஸ்டில் கிவ் பவர். அது வந்து அது இந்த விண்மில் மாதிரி அந்த இது மாதிரி இருக்கும் ரேட்னு. அதுவும் அது வந்து அது ஆட்டோமேட்டிக்காக 2 இதுவும் ஆன் ஆச்சுன்னா தே கேன் ஸ்விட்ச் ஆன் தட் ஒன் அண்ட் ஸ்டில் வித் தட் பேசிக் எலக்ட்ரிசிட்டிலாம் கொஞ்சம் கொடுக்கும். அதுலேருந்து ஹைட்ராலிக்ஸ், அந்த லேண்டிங் கியர்ஸு, லைட்ஸ், இதுக்கெல்லாம் பேசிக் லைட்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ணலாம். பட் அது மாதிரி அதுவும் அது ஆப்ரேட் ஆன் பண்ணாங்களா ஆன் பண்ணலையான்றது ஏன்னா விசிபிளாக இல்லை, அது தெரிய வரும். ஏன்னா ஒரு கம்பி மாதிரி வெளில வரும், அது ஒரு 2 இது மாதிரி ப்ரொப்பல்லர் மாதிரி இருக்கும், அதில் அது சுற்றும், அது காற்றுல சுற்றும் போது அது பவர் ஜென்ரேட் ஆகி அது இட் வில் கிவ் பவர் டு திஸ் திங்.
ஸோ அதுவும் கீழே வரல. அது கீழே வந்திருந்ததுன்னா ஒருவேளை அதை ஆன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். டோட்டல் பவர் ஷட் ஆஃப்ன்ற மாதிரி எல்லா இன்ஜின்லேயும் இருக்கிற அத்தனை பவரும் போயிடுச்சு. அதனால தான் அந்த ரேம் இது ஆன் பண்ணியிருக்காங்க, அந்த ப்ரொப்பல் இது ஆன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கும். பட் அதுவும் ஆன் பண்ண மாதிரி எனக்கு தெரியல, அந்த விஷுவல்ஸில் எனக்கு தெரியல. ஒருவேளை ட்ரை பண்ணியிருந்துருப்பாங்களா இருக்கும். ஒன் ஆஃப் த காசஸ் ப்ரிசியூமபிளி கேன் பி பவர் ஷட் ஆஃப் எல்லாமே இருக்கும். ஒருவேளை அண்டர் கேரேஜ் ஆன் அந்த டவுன் பண்ணுற அளவுக்கும் வந்து ஒரு பவர் இல்லாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டிஸ் தெரியல, இருக்கலாம். அந்த இதில் வி கேன் ஆல்வேஸ் லுக் இன் டு தட் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட். இல்லை மேனுவலாகவும் ஒரு சில விஷயங்களை மேனுவலாகவும் பண்ணலாம். அது அது எந்த அளவுக்கு இது இல்லை ஆட்டோமேட்டிக்கை தாண்டி மேனுவல் இது அதில் எதுவும் இவங்களுடைய கவனசிதறல் எதுவும் இருந்திருக்கா? அதை ஏன் பண்ணலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, ஏன் பண்ணலைன்றது அகெயின் இந்த லாட் ஆஃப் திங்ஸ். இப்போது 2 இன்ஜினும் இதுவாயிடுச்சு அப்படின்னும் போது யூ வில் ஹேவ் அ லாட் ஆஃப் கமோஷன் இன் த காக்பிட். பட் ஸ்டில் தேர் வில் பி லாட் ஆஃப் திங்ஸ். ஏன்னா பேசஞ்சர் சேஃப்டி இம்பார்ட்டன்ட்டு. என்னெல்லாம் as ப்ரொசீஜர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏர்க்ராஃப்ட் ஒரு பக்கம் ஒன்ஸ் யூ கம் டு 10,000 feet கீழே வந்துச்சுனால கிராவிடேஷன் புல் ஜாஸ்தி இருக்கும் உங்களுக்கு. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் மஸ்ட் ஹவ் டிரான்ஸ்பர்ட். அது அன்லெஸ் அண்ட் அன்டில் வி கம் டு நோ வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன்ட் இன்சைட். நீங்கள் மேனுவலாகவும் பண்ணி நீங்கள் சொல்கிற மாதிரி there is a way to manually down the undercarriage. பட் அகெயின் அதில் என்னெல்லாம் ஆஸ்பெக்ட்ஸ் போயிருக்கு, வாட் ஹஸ் கான் த்ரூ இன்சைட், வாட் ஹஸ் எக்ஸாக்ட்லி கான் ராங், அன்லெஸ் அண்ட் அன்டில் வி டோன்ட் investigate it deeply, we cannot come to know exactly the technical issue. நிறைய see the lot of things which is included to it. நிறைய மல்டி ஃபங்க்ஷனல் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும் அதில், which is interconnected with each other. So all these things are a lot of characterized way of looking into it. We have to, unless the investigation report doesn't come, we cannot conclude. The possibilities வந்து how we can look at is, ஒன்று they must have இதில் இந்த ரேம் ஜெட் வந்து ஆன் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை பவர் டோட்டல் ஷட் டவுன், அதாவது 2 இன்ஜின்லேயும் ஒருவேளை சக்கப் ஆகிடுது அப்படின்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கும். பட் 2 இன்ஜின்லேயுமே அது பேர்ட் சக்ஷன் ஆயிருக்கா அப்படின்றது இன்னும் தெரியல. ஏன்னா காமிக்கும் போது ஒரு இன்ஜின் தான் ஒரு இன்ஜினில் போன மாதிரி தான் எனக்கு விஷுவலில் தெரிஞ்சது. 2 இன்ஜினில் போச்சுன்னா, ஏன்னா ஒரு இன்ஜினில் போனால் இன்னொரு இன்ஜினை வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணியிருந்துருக்கலாம் நல்லாவே. we can still fly with 1 engine. அது ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் இட். 2 இன்ஜின்லேயும் ஒருவேளை ஆயிருந்ததுன்னா கூட ஸ்டில் as you said auxiliary power unit APU இருந்திருக்கும். APU மூலமாக they could have run that electricity, and it was not at a very high altitude. They were at around 10,000 feet கீழே தான் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதனால் ஏர் ப்ரெஷரைசேஷன் அவ்வளோவா பிரச்சனை இருந்திருக்காது. ஏன்னா they must have almost இந்த லேண்டிங் ஸ்டேஜில் வந்திருப்பாங்க. ஃப்ளாப்ஸ் டவுன் பண்ணாங்களான்றது எனக்கு இன்னும் தெரியல. we have not seen flaps லேண்டிங் கியர்ஸ்னுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளாப்ஸ்லாம் டவுன் பண்ணால் அதுக்கப்புறம் லேண்டிங் கியர் தான் ஆன் பண்ணும். ஃப்ளாப்ஸ் வந்து 5, 10, 15 வரைக்கும் கொண்டு வருவாங்க. ஃப்ளாப்ஸ் லேண்டிங் ஃபுல் ஃப்ளாப்ஸ் 15, 30 வரைக்கும் கொண்டு வருவாங்க. சில டைம்ஸ் 45 வரைக்கும் கொண்டு வருவாங்க ஃப்ளாப்ஸு. ஸோ ஃப்ளாப்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 15, 30, 45 இப்படி வருவாங்க. இப்படி ஆகிடும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் இருக்கும், அப்புறம் இப்படி வரும் கீழே. ஏன்னா அது வந்து ஃபுல் பிரேக்கு லேண்டிங் வரும்போது கீழே இறங்கிட்டு பிரேக்குக்கு. பட் ஃப்ளாப்ஸ் வந்ததா அப்படின்றது இன்னும் வி ஆர் ஸ்டில் நாட் அவேர் ஆஃப் தட். அதுவும் போக போக தான் எல்லாத்துமே தெரிய வரும். இல்லை என்னதான் இருந்தாலும் ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் லேண்ட் பண்ணியிருக்காங்க. மேடேன்னு ஜென்ரலாக சொல்லும் போதே என்ன ஆகும்னா, அவங்க வந்து ஏடிசிக்கு இப்போ கன்வே பண்ணுறாங்க அப்படின்னா என்ன டைப் ஆஃப் எமர்ஜென்சி மேடேன்னு 3 தடவை சொல்லணும். அவங்க தகவல் கொடுத்துருவாங்களா? ஏர்கிராஃப்ட் கேப்டனும் கோபைலட்டும் சொல்லிடுவாங்க. மேடேன்னு 3 தடவை சொல்லுவாங்க. அவங்க சொன்ன உடனே அவங்க பேர் இந்த ஏர்கிராஃப்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் JETJU Air 603 வாட் எவர் த ஏர்கிராஃப்ட் நேம் இஸ், அந்த மாதிரி மேடேன்னு சொன்ன உடனே அவங்க உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஓகே என்ன எமர்ஜென்சி என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரி பேர்ட் ஹிட்டு, இன்ஜின் நம்பர் 1 இன்ஜின், நம்பர் 2 இன்ஜின் 2 இருக்குது, நம்பர் 1 இன்ஜின் இஸ் டவுன், இல்லை நம்பர் 2 இன்ஜின் இஸ் டவுன் அப்படின்னு அவங்க சொன்னாங்களா? அந்த தகவல் பரிமாற்றப்பட்டதுன்னு நீங்கள் எனக்கு பார்க்குறீங்களா? அதெல்லாம் மேடேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்களே. ஸோ மேடேன்னு சொல்லும் போதே எமர்ஜென்சின்றது வந்து தே ஹவ் ரெக்கார்டட் தட் எமர்ஜென்சி. ஸோ அதில் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, 2 இன்ஜினில் இன்ஜின் 1 இன்ஜின் 2லையும் ரெண்டுமே பேர்டு ஹிட் ஆயிருக்கா, இல்லை ஒரு இன்ஜினில் பேர்டு ஹிட் ஆயிருக்கான்றது இன்னும் தெரிய வரல நமக்கு. ஸோ அவங்க சொன்ன வரைக்கும் மேடேன்றது கன்வே பண்ணியிருக்காங்க. எந்த இன்ஜினில் ஹிட் ஆயிருக்குன்றது அது இனிமேல் தான் கோர்ஸ் ஆஃப் அந்த பேக் பாக்ஸ் ரெக்கார்டிங்கில் நடந்தது, அது செக் பண்ணிட்டு தான் தெரிய வரும்.
அண்ட் ஜென்ரலாகவே என்னென்னா மேடின்னு சொன்ன அப்புறமே ஏர்க்ராஃப்ட் வந்து ஏடிசி வந்து கன்வே பண்ணுவாங்க மற்ற ஏர்க்ராஃப்ட்லாம் நியர்பை ஏர்க்ராஃப்ட் லேண்டிங்லாம் வந்து சொல்லிடுவாங்க ஒரு எமர்ஜென்சி ஏர்க்ராஃப்ட் இருக்குது எந்த டேரெக்ஷனில் வேணாலும் வந்து எடுக்கலாம். ஸோ மேடின் வந்தாலே அவங்களுக்கு வந்து அவங்க வந்து எமர்ஜென்சி எனக்கு லேண்ட் ஆகணும்னா ஓகே உனக்கு எது நியரஸ்ட்டாக இருக்குன்னு அவங்களே கேட்டுருவாங்க. எனக்கு ரைட்டு லெஃப்ட்டு 27 ரைட்டு 27 லெஃப்ட் இந்த மாதிரி ஏர்க்ராஃப்ட் நம்பர்ஸ் இருக்கும். ரைட் லெஃப்ட்டு இந்த கோஆர்டினேட்ஸ்லாம் வச்சு சொல்லுவாங்க. ஸோ எந்த கோஆர்டினேட்ஸ் அவங்களுக்கு கிளியராக இருக்கும் அந்த கோஆர்டினேட்டில் வந்து அவங்க இது பண்ணி நான் இந்த கோஆர்டினேட்டில் வந்து இறங்கணும்னா அந்த ரன்வே ஃப்ரீ பண்ணிவிடுவாங்க. உனக்கு இந்த ரன்வே இருக்குது இந்த லெங்க் இருக்குது அவங்க கேட்டு சொல்லுவாங்க உனக்கு இந்த ரன்வே இந்த லெங்க் இருக்குது இந்த ரன்வே இந்த லெங்க் இருக்குது உனக்கு எந்த ரன்வே யூஸ் பண்ணி பைலட்டே சூஸ் பண்ணிப்பாங்க. அது பைலட் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இதுதான் நியரஸ்ட்டாக இருக்குது நான் இதில் இறங்குறேன் அப்படின்னும் போது ஓகே நீ இறங்கு இந்த இதில் நான் இது அதுக்குள்ளேயும் கீழே எமர்ஜென்சி சொல்லிடுவாங்க இந்த மாதிரி ஏர்க்ராஃப்ட் ஒன்று எமர்ஜென்சி இருக்குது சிஎஃப்டி கிராஷ் ஃபயர் அட்டெண்டர்ஸ்க்கு ஆம்புலன்ஸ் எல்லாருமே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏடிசி ஒரு எமர்ஜென்சி வந்து ஃப்ளைட்டு லேண்ட் ஆக போது இத்தனை பேர் இருக்காங்க இத்தனை சோல்ஸ் ஆன் போர்டு எல்லாமே சொல்லிடுவாங்க அண்ட் எல்லாமே ரெடியாக வந்துடும். அதுக்குள்ளேயும் இதில் வந்து அதுதான். ஸோ வாட் ஹஸ் டிரான்ஸ்பயர்டுன்றது அகெயின் இட்ஸ் ஸ்டில் இன் டார்க். மேடேன்றது கன்ஃபர்மேஷன் கொடுத்தான்றது எம்எஸ்என் நியூஸில் படித்த வரைக்கும் மேடே கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. மேடேன்னு சொல்லிட்டாலே அது எமர்ஜென்சி டு த ஏடிசி தே ஹவ் கன்வேட் இட்ஸ் மேடே. அது ஹவு இட் ஹஸ் கான் வேர் இட் ஹஸ் கான் ராங் ஹவு திங்ஸ் டிரான்ஸ்பயர்ட் ஃபர்தர்ன்றது இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறோம். அகெயின் அது சொல்கிறது வந்து லாட் ஆஃப் டெக்னிக்காலிட்டிஸ் இருக்குது. அதில் வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் வேர் எக்ஸாக்ட்லி ஹியூமன் எரரா இல்லை வந்து காக்பிட்டில் இருக்கிற அந்த ஒரு என்ன சொல்கிற ஹீட்டா ஏன்னா அந்த டைமில் போகிற ப்ரெஷராக இருக்கும்ல. ஸோ இது அண்டர்ஸ்டாண்ட் அன்டில் வி ஹாவ் டு கெட் இன் டு த இன்வெஸ்டிகேஷன் டீப்பர். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பண்ணமைக்கு நன்றி. தேங்க்யூ சார்.